வணக்கம் சரி நண்பர்களே, 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்பில் பார்த்தோம்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்படி இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. ஆகிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வேலை விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. பெரும்பாலும் எல்லார்கிட்டையுமே ஒரு இயல்பான நிலைகளில் பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்வீங்க. பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான தன்மைகளும் கலகலப்பு தன்மைகளும் இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கிடைக்க பெற்று வருவீங்க. பொதுவாகவே இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு மற்றவர்கள் தேவையறிந்து செயல்படக்கூடிய குணம் அதிகரிக்கும். இதனால் மற்றவர்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும். குறிப்பாக இந்த நிலபலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையாக கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்களுக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முடிஞ்சால் இந்த மாதம் பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்களை, பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் சமகாலமாக இந்த கிரக அமைப்புகளின்படி வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கஷ்டப்பட்டு 10 ரூபா சேமித்தாலும் கூட இந்த 10 ரூபாய்க்கு உண்டான செலவுகள் ரெடியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் பொருளாதார நிலைகளை சமாளிக்கக்கூடிய திறன்களை அவங்க பெற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அப்படி தான். அதனால் பொருளாதார விஷயங்களை ரொம்பவே சிக்கலான அமைப்புகளை எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படியே ஏற்பட்டாலும் இது சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. பட் இந்த மாத அமைப்பின்படி காசு பண சமாச்சாரங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். அது சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். புதிய வரவுகளை நோக்கி சில காரியங்களில் ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த பொருளாதார விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பொது விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகள் தான். பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். கடந்த சில மாதங்களாக மனதளவில் சில அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை பார்த்து இருப்பீங்க. இப்படி இந்த மாதம் இந்த மாதிரியான டென்ஷன்லாம் எதுவும் இருக்காது. வெளி விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு இயல்பான நிலைகளில் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால் வெளி விஷயங்கள், காரியங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் பெரும்பாலும் நெகட்டிவான அம்சங்கள் எதுவும் கிடையாது. ஆன்மீக விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு பெரும் துணையாக இருக்கிறதே இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் அமைதியும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் கூட நல்லபடியாகவே கைகூடி வரும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பட் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். பட் சுப விரயங்களாகவும் செலவுகளாகவும் தான் இருக்கும். மற்றபடி பிரயாணங்கள் வகையில் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளோடு கடகராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றவங்க தேவையின்றி செயல்படக்கூடிய குணம் அதிகரிக்கிறதுனால இந்த மாதம் எல்லா காரியங்களுமே சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்களை கூட இந்த மாதம் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. குறிப்பாக சமீப காலமாக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு தான் வாரான பெருசாக எந்த ஒரு ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ள ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை சமீபகாலமாக கடகராசிக்காரங்க பார்த்து வந்திருப்பாங்க. எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே மனசளவில் குடும்பத்துக்குள்ள ஒரு உண்மையான சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் தான் குடும்ப வாழ்க்கை சமீபகாலமாக போய்கிட்டு இருக்கும். பட் இந்த மாத கிரக அமைப்பின்படி குடும்ப வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. எல்லாமே ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்த்து வருமே. சின்ன சின்ன
மனக்குறைகள் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் பெருசாக நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இயல்பாகவே குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கசப்பான உணர்வுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தவிர சம்பகாலமாக மற்ற கிரகங்களும் கேதுனுடைய சேர்க்கையிலே இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள ஒரு இறுக்கமான சூழ்நிலை, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பீங்க. பட் இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடம் இல்லாமல் ஒரு ரிலீஃபான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகளும் சில நல்ல அம்சங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை பார்த்தாலும் அவங்க மூலமான சாதகமான அமைப்புகளும் பார்த்து வரும். குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் இந்த மாதம் உங்களுக்கும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்களுடைய தேவையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான அம்சங்களை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒத்துழைப்போடு தான் செயல்பட்டு வருவாங்க. அவங்க மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்துட்டு வரும். கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான விஷயங்கள் தான். பட் மன ரீதியாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சமீப காலமாகவே கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா ஒருவித டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைகள் எது கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களோட டென்ஷனும் சங்கடங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்க வகையில் சில டென்ஷனும் அலைச்சலும் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்கள் மூலமாக இருவருமே ஒருவித தவிர்க்க முடியாத டென்ஷன் அலைச்சம் தரக்கூடிய விஷயங்களுக்குள்ள சிக்கி இருந்து வந்திருப்பீங்க. இதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. பட் இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் மன ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிப்பு தன்மையோடு செயல்பட்டு வருவாங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. புத்திரவாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் செயல்பட்டு வரும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரம் குழந்தைகளுக்கான சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. பட் அதற்காக கொஞ்சம் அதிகமாக அலைச்சலையோ செலவுகளையோ பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி குழந்தைகள் வகையிலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான். எல்லாருமே பட்டும்படாமலும் தொட்டும்படாமல் இருந்துட்டு வருவாங்க. நண்பர்கள் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் இருப்பாங்க. உறவினர்கள் பட்டும்படாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு வழக்கமான நிலைகளில் தான் போய்கிட்டு இருக்கும். இதனால் உறவினர்கள் நண்பர்கள் பார்க்கலாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய மேஜரான இம்பாக்ட் எதுவும் கொடுக்காது. மாணவர்கள் இயல்பான நிலைகளில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளேயே இருக்குது. கடந்த சில மாதங்களாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் அதிகமாக கொடுத்து வந்திருக்கும். பட் இந்த மாதம்லாம் ஒரு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்களை கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடிய குணம் அதிகரிக்கிறதுனால தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவர்களுடைய நன்மதிப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல சாதகமான வகையிலே செயல்பட்டு வரும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அடிப்படையில் செயல்பட்டு வரும். சடனாக சில சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பட் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும். பொறுமை என்பது அவசியம். ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது. கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.